हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். எதுக்கு மாமா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? சொல்றேன். முதல்ல நீ அந்த பக்கம் திரும்பி நில்ல. நான் சொல்ற வரைக்கும் நீ திரும்ப கூடாது, எதுவும் பேசக்கூடாது, அமைதியாவே இருக்கணும். எதுக்கு மாமா என்ன அப்படி திரும்பி நிக்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நீ திரும்பி நில்ல. சரி, ஓகே, அப்படியே இரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்ன மாமா சொல்ல போறீங்க? அதுவும் என்ன போய் மரியாதையா வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ மித்ரா, நான் தான் எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொன்னேன்ல. சரி சரிங்க மாமா, சாரி. இனிமே நான் அப்படிலாம் பேச மாட்டேன். நான் இப்ப உங்ககிட்ட சொல்றத நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே மாமா, நீங்க எது சொன்னாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க மாமா. என்ன மித்ரா, இப்பதானே சொன்ன எதுவும் பேசாதானே. நீ சாரியும் கேட்டு இனிமே பேச மாட்டேன்னு சொன்ன. நான் ஒரு ஃப்ளோல பேசினா தானே மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில வரும். இடையில இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிட்டு மனசுல இருக்கிற வார்த்தையை வெளில வராது. பேச வந்ததையும் மறந்துடுவேன். ப்ளீஸ் மித்ரா, கொஞ்ச நேரம் நான் எது பேசினாலும் அதுக்கு பதில் கொடுக்காம அமைதியா நில்லு. என்ன இவரு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு எல்லாம் சொல்றாரு. அதுக்கு நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கும் கோவப்படுறாரு. ஐயோ, அப்படி என்னதான் சொல்ல போறாரோ தெரியலையே. சரி, அவர் சொல்ல வர்றத முழுசா கேட்போம். அது வரைக்கும் எதுவும் பேசாம அமைதியா இருப்போம். அது சொல்லிட்டு இப்படி சொல்றோம், கரெக்டா இருக்கும். ஆமா, நான் உங்ககிட்ட என் மனசுல உள்ளத சொல்ல போறேன். அத கேட்டு நீங்க எக்காரணத்தை கொண்டும் வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னத யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. அப்படி என்ன சொல்ல போறாரு? ஐயோ, இனிமே லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு நானாவும் எனக்கு நீங்களாவும் இருக்க நான் ஆசைப்படுறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாம தான் இவ்வளவு நாளா முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி, இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ம் 500 கோடி கன்ஃபார்ம். மகேஷ், ஐயா, இவ எங்க வந்தா? கரெக்டான நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டாளே. இவ எப்ப வந்தா? நம்ம பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் பார்த்திருப்பாளோ? இவ கூட நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம். என்ன மித்ரா? என்ன விட்டுட்டு இவ கூட நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. உன்னை கீழே வந்து தேடி பார்த்தேன். உன்னை கீழே ஆளை காணும் கவி. அதான் மித்ரா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐயோ, மாமா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு. அதுக்குள்ள இந்த அக்கா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? மாப்ள, நாங்க ஜஸ்ட் இப்பதான் மேல காத்து வாங்கலான்னு வந்தோம். அதுக்குள்ள கவியும் வந்துட்டா. சரி சரி, நான் கீழே போறேன்.
ஹே, உன்கிட்ட மேல வந்து பேசிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் நான் வந்ததும் கீழே போறாரு? என்னக்கா இதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும்.